له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب وأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி ஸல்லல்லாஹு போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெருமத்துரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அறிமுகம் செய்வதற்காக அல்லாஹ் ஒரு உலகத்தையும் படைத்து அதில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனாக்கி மனிதர்கள் ஜின்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு ரொம்ப தூரமான ஒரு வாழ்க்கை பயணமாக ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கை பயணத்தினுடைய ஆரம்பம் ஆலமுல் அர்வாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சு அவங்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அவங்களோட உடம்பிலிருந்து அவங்களோட சந்ததியாக வெளியாகக்கூடிய லட்சக்கணக்கான உயிர்களையும் எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆலமே அர்வாஹ் உயிர்களுடைய உலகம் என்று அல்லாஹ் வச்சானே. அங்கிருந்து தான் என்னோட வாழ்க்கையுடைய பயணம், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிச்சு. குறிப்பிட்ட கால வரையறையில ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். எவ்வளவு காலம் யாருக்கும் தெரியாது, என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட தவணை அடிப்படையில் ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். இங்கிருந்து தான் உங்களோட வாழ்க்கையுடைய இந்த பயணம், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயுடைய கற்பத்தில் அல்லாஹ் இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் எங்களை இறக்கி வச்சான். தாயுடைய கற்பத்தில் 9-10 மாசம் நீங்க இருந்தோம், என்ன செஞ்சோம் தெரியாது. அங்கிருந்து கொண்டு அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தோம், அதுதான் துனியா. இங்கிருந்து கொண்டு இதோட வாழ்க்கை ஃப்ரீஸ் ஆகுறதில்லை, முடிஞ்சு போறதில்லை. இதிலிருந்து அடுத்த ஸ்டெப் நீங்க எல்லாரும் கபருக்கு போகும். இது இந்த ஜேர்னியுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் நீங்களும் கபருல ஜனாசாவாக அந்த கபருல அடக்கம் செய்யப்பட்டது. அது 4வது கட்டம். அங்கிருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் எப்படி ஆலமுல் அர்வாஹ் குறிப்பிட்ட காலம், எப்படி தாயுடைய கருவறை 9-10 மாசங்களும், எப்படி துன்யாவுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மாபைன 60 வ 70 60க்கும் 70க்கும் இடப்பட்டது. சில பேர் கூடலாம் குறையலாம் என்பது போல ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட வரையறையோ இதே போலதான் கபூர்லையும் அப்படியே எங்க வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்லை. குறிப்பிட்ட கால அளவு நானும் நீங்களும் கபூர்ல இருந்து போட்டு வாழ்க்கை பயணத்தினுடைய 5வது கட்டம்
கட்டம் மஹ்ஷருடைய மைதானம். அங்க அல்லாஹ் என்னவங்களை எழுப்புவான். அங்கேயும் என்னோட லைஃப் அதோட முடிஞ்சு போறது இல்லை, அதோட அட்ரஸ் இல்லாம போறது இல்லை. மஹ்ஷருடைய மைதானம் அஞ்சாவது. அங்கேயும் கேள்வி கணிக்கெல்லாம் முடிஞ்சு போட்டு வாழ்க்கை பயணத்தினுடைய கடைசி சஃபர், கடைசி பயணம். நான் நீங்க அவ்வளவு பேரும் முழு கோடி மக்களும் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தினூடாகத்தான் என்னோட வாழ்க்கையினுடைய கடைசி சஃபர், கடைசி பயணம். அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு சேர்த்தோம் என்றா சுவர்க்கத்தில் செட்டில் ஆகிடுவோம். அது கங்கால இன்னொரு ஸ்டேஜ் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிராத்தல் முஸ்தகீம கடக்கும் பொழுது தவறி விழுந்தோம் என்றா நரகத்தில் வெச்சு விழுந்துடுவோம். அன்புக்குரியவங்களே, இதுதான் எங்களோட இந்த ஜேர்னியுடைய ஸ்டேஜஸ். இதுதான் வாழ்க்கையில 4வது கட்டம் கபரு, 5வது கட்டம் மஹ்ஷருடைய மைதானம், 6வது கட்டத்தை நோக்கிய பயணம் சிராத்தல் முஸ்தகீம். இந்த 4, 5, 6 இந்த 3 கட்டத்தையும் அல்லாஹ் முடிவு செய்யறது எங்களுடைய 3வது கட்டத்தை வச்சு, எங்களுடைய துன்யாவுடைய கட்டத்தை வச்சு, இங்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 3rd ஸ்டேஜை வச்சு தான் அல்லாஹ் முடிவு செய்யறான். இந்த மனிதனுடைய கபர் எப்படி இருக்கணும், இந்த மனிதனுடைய மஹ்ஷர் எப்படி இருக்கணும், இந்த மனிதனுடைய சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டி போறது மின்னல் வேகத்தில் அமையணுமா அல்லது தட்டு தடுமாறி அவன் விழணுமா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்யறது. ஏண்டையும் உங்களையும் துன்யாவுடைய வாழ்க்கை, நானும் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 3வது கட்டத்தை ஒரு மனிதன் எப்படி அமைத்துக் கொள்கிறான் என்பதை வச்சுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்யறான். அன்பு இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தஆலா இந்த 6 கட்டத்தையும் குர்ஆன்ல பேசுறான். வாழ்க்கை பயணத்தினுடைய 6 கட்டத்தில் உள்ள நிகழ்வுகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஆனா இந்த 6 ஸ்டேஜ்லையும் அல்லாஹ்க்கு வெரி சிம்பிள், அல்லாஹ் கணக்கே எடுக்காத ஒரு கட்டம் இருக்க வேண்டாம். அதுதான் துன்யாவுடைய வாழ்க்கை. அல்லாஹ் 6 ஸ்டேஜையும் பேசுறது. ஆனா 6லையும் அல்லாஹ் எந்த முக்கியத்துவமே கொடுக்காம அல்லாஹ் ஒரு வீண் விளையாட்டு, அது நதிங் என்று அல்லாஹ் பேசுறது துன்யாவுடைய வாழ்க்கை. வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். அது ஒரு ஏமாற்றக்கூடிய இடம். يعلم أن الحياة الدنيا لعب ولهو. அது ஒரு வீணும் விளையாட்டும். இது குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய பேசுறது. துன்யாவை அல்லாஹ் எங்கேயும் ஒசத்தி ஆச்சரியப்படுத்தி ஒரு மேன்மையாக்கி அல்லாஹ் பேசினது கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த மதிப்பும் இல்லாததுதான் இந்த துன்யா. எனவே தான் ஹதீஸ்ல لو كانت الدنيا تعدل عند الله அல்லாஹ்விடத்துல ஒரு கொசுவினுடைய ரெக்கையுடைய அளவு சரி இந்த துன்யாவுக்கு பெருமதி இருக்க வேண்டாம். அல்லாஹ் இந்த காஃபிர்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிடல் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அப்படி என்றால் அல்லாஹ்க்கு அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்விடத்துல மதிப்பற்றதுதான் நானும் நீங்களும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு கற்பனைகள் கட்டி கட்டி காக்கக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. எனவே இஸ்லாமிய உறவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3வது கட்டத்தில் வெற்றிக்கான் முடிவு செய்யறான். எனவே நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு போறோம். இந்த 3வது கட்டத்தை யாரு சரியாக திட்டமிட்டு பிளான் பண்ணி கபரையும் மஹ்ஷரையும் சிராத்தல் முஸ்தகீமையும் சுவர்க்கத்தையும் சரியாக மிகச்சரியாக திட்டமிட்டு வெற்றி பெறவில்லையோ, இந்த துன்யாவில் அலட்சியமாக இருந்தவங்கள் எல்லாம் இந்த 3வது கட்டத்திலிருந்து விடை பெறும் பொழுதோ அவங்க என்ன புலம்புவாங்க, என்ன தடமாட்டத்தில் சொல்லுவாங்க என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்றான், قال رب ارجعون. இந்த துன்யாவை சரியாக விளங்கல, வாழ்க்கை பயணத்தை சரியாக விளங்கல, துன்யா அல்ஹம்துலில்லாஹ் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது என்று துன்யாவுடைய நிலவில வாழ்ந்த மக்கள் என்ன தடமாட்டத்தில் என்ன புலம்புவாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், قال رب ارجعون. திருப்பி அனுப்பு. இன்னும் ஒரு ஆயத்தில் லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் பின்படுத்தியா அல்லாஹ். எதுக்கு பின்படுத்தி? ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைகளையும்
பெரும்பாலும் ஓதக்கூடிய இரண்டாவது ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி பகுதி லௌலா அஹ்தனி இலா அஜலின் கரீப் கொஞ்சம் டிலே பண்ணியா அல்லாஹ் ஃபஅஸ்ஸதக சதகா செஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் டிலே பண்ணு, வேற அமலுக்குரிய அவகாசம் இல்லை, எல்லாம் சதகா செஞ்சுக்குவாங்க. இஸ்லாமியர்களே, ஏனென்றா அந்த அல்லாஹ்கிட்ட டிலே பண்ண கேட்கிறது, எல்லாம் டிலே பண்ணி ஒரு உம்ராவை செஞ்சுட்டு வாருன்றவர் அதுக்கு 10-15 நாள் எடுக்கும். எல்லாம் டிலே பண்ணு 2 ரக்காத் தொழுதுட்டு வாரு, அதுக்கும் கிடையாது. ஏதாவது வுது செய்யணும், இவர் தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுவதற்கு நேரம் எடுக்கும். அடியான் கேட்கிறது, யா அல்லாஹ் அந்த வுது செஞ்சு 2 ரக்காத் தொழுற 5 நிமிஷம் அதுவும் வானம், ஒரு சொற்ப நேரம், சில நொடி பொழுதுகள் பின்னுக்காக்கி வாயால இருக்கிற சொத்துக்களை இதுக்கு செலவழிக்க என்று சொல்லிட்டு வாரளவுக்கு ஒரு சில வினாடிகள் அல்லாஹ் சொல்ற இன்ன அஜல் அல்லாஹ் இதா ஜஅல யுபக்கர். டைம் வந்துருச்சுன்னா ஒரு செகண்டும் உங்களுக்கு அவகாசம் தாரதே இல்லை. அன்புல் இஸ்லாமின் உறவுகளே, அந்த சக்கராத்துல தான் விளங்கும். படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு எந்த கஷ்டமும் இல்லாம சொற்ப நேரத்தில் ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட்ல என்னால தேட முடியுமான மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும் என்றால் அது சதகாவால மட்டும்தான் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூலியை அடைஞ்சு கொள்ளலாம் என்ற உண்மையை ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்துல தான் உணர்வோம். அல்லாஹு தஆலா சக்கராத்துல விளங்கப்படுத்துவோம். இதனால தான் அல்லாஹ் சொல்றது, அந்த நேரம் வரும், நீங்க இப்படி சொல்வீங்க, அல்லாஹ் முன்னெச்சரிக்கையாக சொல்றான். திடீரென்று அல்லாஹ் நீ வேண்டிய மாதிரி வாழ்வாப்பா என்று திடீரென்று பிடிக்கல, அல்லாஹ் எனக்கு சொல்லித்தாரான், மனிதனே நீ சரியாக வாழ வேண்டாம், நீ சக்கராத்துல இந்த புலம்பல் நீ புலம்புவாயாப்பா என்று சொல்லி போட்டு அடுத்த ஆயத்தில் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் இதாச்சா ஒரு செகண்ட் கூட பிற்படுத்தவில்லை. எனவே அடியானே செலவு செய். அல்லாஹ் செலவு செய்து குர்ஆன்ல சொல்லும் பொழுதெல்லாம், மனிதனே நீ கஷ்டப்பட்டு, மனிதனே நீ வேர்வை சிந்தி, மனிதனே நீ உன் குடும்பத்துக்கு சம்பாதிச்சதால செலவு செய்யு அல்லாஹ் ஒரு இடத்துல கூட சொல்றதில்லை. அல்லாஹ் சொல்றது, மனிதனே வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் தந்தனே உனக்கு, அதிலிருந்து நீ செலவு செய், நான் தந்ததிலிருந்து செலவு செய். இப்னு இஸ்லாமின் உறவுகள், சதகா என்பது மிக முக்கியமானது. நோய்களுக்கு நிவாரணம், பிரச்சனைகளுக்கு நிவாரணம் சதகா. ஏராளமான சம்பவங்கள், சுப்ஹானல்லாஹ், அதற்கு மேல பிரச்சனை. ஒரு வட்ட மேசையில உட்கார்ந்து 10 பேர் சேர்ந்து பேசியும் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்று விளங்காத ஒரு பிரச்சனை, தனக்கூற பிரச்சனை. ஒரு சதகாவால அல்லாஹ் துகள்களாக்கினது ஏராளமான படிப்பினைகள், சம்பவங்கள். இன்னுக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலையும் நாங்கள் கண்டிருப்போம், கண் முன்னால பார்த்திருப்போம். எனவே வாழ்க்கையில சதகா என்பது மிக முக்கியமானதும். எங்களோட அமல்கள், எங்களோட தொழுகைகள், இது போக சதகா என்பது வரையும் போகும். அன்பில் இஸ்லாமியர்களே, எப்பையும் சதகா செய்வதற்கு ஒரு நாளும் கணக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றது, எவன ஆதம் அன்ஃபிக், நீ செலவு செய், உன்ஃபக் அலைக், உன் மீது செலவு செய்யப்படும், நீ கொடு, உனக்கு கிடைக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். மனிதனே கணக்கு பார்க்கணும். அன்ஃபிக், நீ செலவு செய், உன்ஃபக் அலைக், உன் மீது செலவு செய்யப்படும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு உடுப்பை வைத்து மனைவிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர 6 திர்ஹம் 6 கொடுத்தது அல்லாஹ் அருளாக்கி வீடு போய்ட்டு சேர முன்னால கொடுத்தது. இது போல ஏராளமான சம்பவங்கள். அன்புக்குரியவர்களே, ஈமான் பொக்கத்தில் இருந்து வெளியில போற நேரம் போகுதே என்றதல்ல, எப்படி நானும் நீங்களும் எங்களோட பேங்க்ல அக்கவுண்ட்ல டிபாசிட் பண்ற நேரம் அதை போகுதே என்று யோசிக்கிறீங்க. ஏனென்றா டிபாசிட் பண்றது என் அக்கவுண்ட்ல எனக்கு தான் வரப்போகுது, இன்னொருத்தருக்கு போறது கிடையாது.
இஸ்லாமியர்களே செய்யக்கூடிய சதகாக்களும் அது அக்கவுண்ட் தான், பேங்க் அக்கவுண்ட் அல்ல, ஆகிரத்தினுடைய அக்கவுண்ட்ல இது டிபாசிட் பண்றேன் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் டபுள் ட்ரிபிள் ஆக்கி ஹதீஸ்ல வந்திருக்கு, அல்லாஹ் வளர்ப்பான் அந்த சதகாவை, அல்லாஹ் வளர்ப்பான், வளர்ச்சி அல்லாஹ் அதை பல மடங்காக ஆக்கி அல்லாஹ் எங்களுக்கு தான் தரப்போம். நாங்க கொடுத்தது வேற யாருக்கோ அல்ல, உங்களோட அக்கவுண்ட்ல டிபாசிட் பண்ணும். அன்பில் இஸ்லாமியர்களே, சதகாக்கள் என்று வரும் பொழுது ரெண்டு விதமான சதகாக்கள். ஒன்று அப்பப்ப செய்யக்கூடிய சதகா. அப்பப்ப கஷ்டப்பட்டவங்க வரும் என்று வரும் பொழுதும், அல்லது சில நேரம் வீட்டுக்கு அல்லது மஸ்ஜிதுக்கு வெளியே யாசகம் கேட்கிறவங்க இவங்களுக்கு செய்யற சதகா, அல்லது நாங்களாக எங்க அக்கம் பக்கம் குடும்பத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடோ உணவோ சல்லியோ பணமோ ஏதோ கொடுத்து செய்யக்கூடிய அப்பப்ப செஞ்சு கொண்டு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய சதகாக்கள், இது எல்லா வாழ்க்கையிலையும் விதிவிலக்கு இல்லாம கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. இன்னொரு சதகா இருக்குது, இது பிக்ஸ் டிபாசிட் மாதிரி நிரந்தர வருமானம். சதகத்துல் ஜாரியா, வகுப் செய்யறது, அல்லாஹ்வுக்காக வகுப் செஞ்சுட்டா இது பிக்ஸ் டிபாசிட், இது நிரந்தர வருமானம் வந்து கொண்டே இருக்கு. அன்பில் இஸ்லாமியர்களே, சில நேரம் துன்யாவில் நாங்கள் யோசிக்கிறது இல்லையா, ஒரு பில்டிங்கை வாங்கி நாங்கள் கொடுத்துட்டா நிரந்தரம் லைஃப் லாங் வந்து கொண்டிருக்கும். இப்படி நாங்கள் சில நிரந்தர வருமானங்களை துன்யாவில் நாங்கள் துன்யாவில் அப்படி எதிர்பார்த்து நாங்கள் சில காரியங்கள் செய்கிறோம், பிழையில். அது போலதான் இந்த சதகத்துல் ஜாரியா என்று சொல்றது, இந்த வகுப் செய்யற என்று சொல்றது, இது நிரந்தர வருமானம். நான் மௌத்தாவி கபருக்கு போயிட்டு நான் பழைய காலம் ஆனாலும் அந்த வகுப் அதனுடைய நிரந்தர நன்மை என்னுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் ஸ்டாப், அது நிற்கிறது, அது துண்டிக்கிறது கிடையாது, அது வந்து கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் அப்படியே பாதுகாக்கும். எனவே இஸ்லாமியர்களே, இந்த விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தும். ஏனென்றா இப்பெல்லாம் சதகாக்கள் ஓரளவு அப்பப்ப செய்த சதகாக்கள் போனாலும் இந்த வகுப்புடைய சட்டம் இருக்கிறது தானே. இந்த வகுப் என்பது சமீப காலமாக முஸ்லிம் உம்மத்தினால மஸ்ஜிதுக்கு அல்லது ஒரு பொது சேவைக்கு செய்யப்படக்கூடிய வகுப்கள் பெரும்பாலாக இல்லை. முந்தி காலங்கள் நான் பேசுவோம், ஹதரத் நம்ம சொல்லிய காணி எங்களை அப்பா கொடுத்துட்டு போனது, இந்த பில்டிங் கட்டிருக்கிறது எங்களோட அப்பட வகுப், நிறைய பேசுவோம். அன்பில் இஸ்லாமியர்களே, தற்காலத்தில் வகுப் செய்யறது குறைஞ்சி போன ஒரு காலம். வாழ்க்கையில துன்யாவில் நானும் நீங்களும் வாழ்ற 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கையில நாங்க துன்யாவில் ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்துறோமோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கு. அதை ஏற்படுத்தாதது அவருடைய இஷ்டம். ஆனா ஆகிரத்தினுடைய பயணம் கபர்ல மஹ்ஷர்ல சிராத்தை கடந்து அங்கால போகணும். அது எவ்வளவு காலம், எத்தனை ஆயிரம் வருடங்கள் தெரியாது. நானும் நீங்களும் துன்யாவில் பிறந்து வாழ்ந்த 45-50 வருஷம் இதை மாதிரி பல மடங்கு கபர்ல நானும் நீங்களும் படிக்கிறோம். அன்புக்குரியவங்களே, அந்த ஆகிரத்துக்காக என்ன சதகத்துல் ஜாரியா நிரந்தர நன்மையை ஏற்படுத்துறதுக்கு என்ன ஏற்பாடுகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கு. அரபிகள் எடுத்துக்கொண்டா அவங்க இதுல மும்முரமாக ஈடுபடுவாங்க. அரபிகள் என்று சொல்லும் பொழுது அரபல் தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்க எந்த தோற்றத்தில் இருந்தாலும் பெரும்பாலும் சதகத்துல் ஜாரியாக்களுக்கு முந்திக் கொள்வாங்க, மஸ்ஜிதுகளுக்கு முந்திக் கொள்வாங்க, கிணறு கட்டி கொடுக்கிறதுக்கு முந்திக் கொள்வாங்க, மஸ்ஜிதுடைய குறைபாடுகளுக்கு முந்திக் கொள்வாங்க. அது அரபிகள் வயது முதிர்ந்தவங்க மட்டுமல்ல, யங்ஸ்டர்ஸும் அரபிகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு மஸ்ஜித் ஒரு சதகத்துல் ஜாரியாவா போட்டி போட்டுக் கொள்வாங்க. அன்பில் இஸ்லாமியர்களே, சதகா ஜாரியாக்களை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிக்ஸ் டிபாசிட்டாக
என்னுடைய ஆகிரத்துக்கு நிரந்தர வருமானம், நிரந்தர நன்மையை காலாகாலமாக பெற்று தரக்கூடிய சதகத்துல் ஜாரியாக்களை ஒரு பக்கம் யோசிப்போம், இன்னொரு பக்கம் அப்பப்ப செய்யற சதகாக்கள், கிழமை செய்யற சதகாக்கள். அன்பில் இஸ்லாமியர்களே, சதகாக்கள் என்று வரும்பொழுது சதகால பெஸ்ட் சதகா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இப்ப என்ன தேவையோடு இருக்கிறார் அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது. உதாரணமாக கோவிட் பீரியட்ல லாக்டவுன், அந்த இறுக்கமான பொருளாதாரம் இருந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு லிட்டர் பெட்ரோலுக்காக 2-3-4 நாள் எல்லாரும் ரோடு வழிய ஒரு லிட்டர் பெட்ரோலுக்காக தடுமாறிய காலகட்டம். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு டைட் சிச்சுவேஷன்ல ஒருத்தர் அவரோட வைஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் இல்லாம தடுமாறி ஓடி திரியாது. நிறைய ஜனாசாக்களும் கேள்விப்பட்டிருக்கும். பெட்ரோல் இல்லை, டிலேயா, அல்லாஹ் ஏற்பாடு அந்த நேரம் போகணும் என்று சபபுக்கு கேள்விப்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இவ்வளவு டிமாண்டான கட்டத்தில் அந்த மனிதனுக்கு 1000 லிட்டர் தண்ணி கொடுக்கிறதை விட அவருடைய அத்தியாவசிய தேவை மனைவியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு அப்ப அவருக்கு 1/2 லிட்டர் பெட்ரோல் கொடுக்கிறது தான் பெஸ்ட் சதகா. அவருக்கு பெருத்தேவை. ஊர்ல எல்லா வீடுகளுக்கும் தாராளமாக தண்ணி இருக்குது. ஊர்ல எல்லா வீடுகளுக்கும் தாராளமாக தண்ணி இருக்குது. ஒருத்தர் அடம்பிடிக்கிறாரு, இல்ல வேற அடிப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன், ஊருக்கு ஒரு கிணறு தோன்றுது. அன்புக்குரியவர்கள், இதுவல்ல, எது தேவையோ அதை செய்யறது. அன்பின் இஸ்லாமியர்களே, இப்ப ஊருடைய தேவை என்ன? ஊருடைய மையவாடி, ஊருடைய எங்களோட ஊரினுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப போதுமானதாக மையவாடி மக்பரா இல்லை. அப்படி இல்லையா, ஜனாசாக்கள் அடக்கிறதுக்காக தோன்றும் பொழுது ஹசரத், அதில் முந்தி அடக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய நிறைய பாகங்கள் கிடைச்சு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டால் அந்த ஜனாசா உக்கி போனதுக்கு பின்னால்தான் மீண்டும் அந்த இடத்துல இன்னொரு ஜனாசாவை அடக்கிறதுக்காக அந்த கபரை தோன்ற முடியும். ஒரு ஜனாசா முழுமையாக உக்கி போக இல்லை என்று தெரிஞ்சும் அந்த இடத்துல வேற வழி இல்லை, கபரு தோன்றத்தான் வேண்டும் என்று ஒரு ஜனாசா முழுமையாக உக்கி போக முன்னால அந்த இடத்துல இன்னொரு ஜனாசாவுக்கு கபரு தோன்றதனுடைய மார்க்க சட்டம் ஹராம். எங்கள் இஸ்லாமியர்களே, உங்களோட ஊர்ல இப்ப இப்படி ஒரு மக்பராவுடைய தேவை இருக்கும் என்றால் அதுக்கு நீங்க செலவு செய்யறது இப்ப உள்ள மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியா இதுதான். இப்ப உள்ள சதகத்துல் ஜாரியா இதுதான். இப்ப இதுதான் தேவை ஊர்ல. அன்பின் இஸ்லாமியர்கள், ஒரு மையவாடிய வகுப் செய்யறது அல்லது அதுக்கு நாங்கள் எல்லாரும் சல்லி போட்டு ஊருக்கு ஒரு மையவாடிய ஏற்பாடு செய்யறது லேஸ் விஷயம் அல்ல. அபூ ராஃபி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அந்த குறை விளங்குது, அந்த குறைய மறைக்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய 40 வருஷ பாவங்களை மன்னிப்பான். தொடர்ந்து சொன்னாங்க, யாரு கஃன் செய்கிறாரோ ஒரு ஜனாசாவுக்கு கஸாஹுல்லாஹு மின சுன்துஸி வ இஸ்தபரத் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய பட்டை கொண்டு கஃன் செய்த சீதேவிக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான். சில முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, கஃன் செய்யறதுன்னா கையால கஃனை செஞ்சுற்றவரை ஒன்று. இன்னும் சில பேர் எழுதுறாங்க, கையால கஃன் செஞ்சுற்றவரும் தான் ஒரு மையத்துக்கு கஃன் புடவை வாங்கி கொடுத்தவருக்கும் தான். சுவர்க்கத்தினுடைய பட்டினாளர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஆடை அணிவிப்பான். அன்புக்குரிய சீதேவிகள், வாலிபர்கள் உட்பட, ஸ்கூல் போற அந்த யங்ஸ்டர்ஸ் உட்பட நான் சொல்றேன், ஏலவெண்டா லைஃப்ல ஒருத்தருடைய ஜனாசாவில சரி, உங்களோட சொந்த சல்லியால, ஹலாலான சல்லியால ஒருத்தருக்கு கஃன் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெரி சிம்பிள், அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய பட்டால் அல்லாஹ் போற்றுவான்.
தொடர்ந்து அதே ஹதீஸ்ல மன் அவன் ஹஃபர லிமையித்தின் கபரன், யார் ஒரு மையத்தை அடக்கிறதுக்கு கபர் தோண்டுவாரோ, கபருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரோ, ஃபஅஜன்னஹு ஃபீஹி உஜ்ரிய லஹு மினல் அஜ்ரி, அவருக்கு எப்படியான கூலி கிடைக்கும் என்றா, இவர் மௌத்தாவி கபர்ல அடக்கினா இவர் திருப்பி எழும்புறது மஹ்ஷர்ல தான், துன்யாவுக்கு எழும்ப போறது கிடையாது. எனவே ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மனிதனுக்கு கபருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு இடம் எடுத்து கொடுத்த மாதிரி, கியாமத் வரைக்கும் அவருக்கு ஒரு இருப்பிடத்தை செப்பரேட் பண்ணி கொடுத்த நன்மை ஒருத்தருக்கு கபருக்கு இடம் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, லேசு வேலை அது கபர் தோன்றவங்களுக்கும் சரி, கபர் தோன்றதுக்கு சல்லி கொடுக்கிறவங்களும் சரி, கபர் தோன்றதுக்கு இடம் கொடுக்கிறவங்களும் சரி, ஒருத்தருக்கு கியாமத் வரைக்கும் நானும் நீங்களும் இன்னொரு 100 வருஷத்துல நாங்க யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. ஆனா உலகம் இருந்தால் கியாமம் வாரதுக்கு எத்தனை வருஷமாகும்? அல்லாஹ் அக்பர். என்னுக்குரியவர்களே, இந்த மக்பராவுக்கு ஒரு 5 பர்ச்சேஸ் காணி நான் வாங்கி வகுப் செஞ்சு நடுவேன். அந்த 5 பர்ச்சேஸ்ல சேம் டைம் 50 ஜனாசாவை அடக்கியே நடுவேங்க. அது இன்னொரு 4-5 வருஷம் உக்கி போயிட்டு மீண்டும் 50 ஜனாசா, அது உக்கி போனதுக்கு பின்னால மீண்டும் 50 ஜனாசாக்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை 50 ஜனாசாக்கள் நான் வாங்கி வகுப் செஞ்ச 5 பர்ச்சேஸ்ல அடங்கப்படுவோம். அத்துணை பேருக்கும் கியாமம் வரைக்கும் எத்தனை வருஷம் என்று தெரியா அவருக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்த மாதிரி. எப்படி ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவருக்கு எப்படி நாங்க லைஃப் லாங் நாங்க அவருக்கு கொடுக்கிறோமோ, இது போலதான் ஒருத்தருக்கு கபருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது. கியாமம் வரைக்கும் அவர் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுக்குரியவர்களே, இதுக்கு யோசிக்கலாம். கியாமம் வரைக்கும் ஒருத்தருக்கு இடம் கொடுத்த எவ்வளவு நன்மை, சுப்ஹானல்லாஹ், யோசிக்கலாம். இதுக்கு செய்யக்கூடிய சதகாக்கள் தனித்தனி ஒவ்வொருத்தரும். ஏண்ட சதகா வேற, வைஃப்ட வேற, பிள்ளையிட வேற, வாலிப ஸ்ரீதேவிகள் பாப்பமார் இதை சொல்லி கொடுங்க. பாப்பா இவ்வளவு நன்மை, பாப்பா ஓண்டை ஸ்கூலுக்கு தந்த சல்லியால் நீ மிச்சம் பிடிச்ச சல்லி இல்ல பாப்பா 100 பரவாயில்ல, 100 ரூபாயாக இருக்கட்டும். ஓண்ட சதகாவும் இன்க்ளூட் ஆகணும். இந்த ஊருடைய மையவாடிக்கு எத்தனை சாலிஹீன்கள் அடக்கம் செய்யப்படுவாங்க, எத்தனை தொழுகையாளிகள் அடக்கம் செய்யப்படுவாங்க, எத்தனை முத்தகீன்கள் அடக்கம் செய்யப்படுவாங்க, எத்தனை ஜனாசாக்களுக்கு எவ்வளவு ஊர்ல இருந்து எத்தனை பேருடைய பாதம் அந்த மையவாடியில் படும், எத்தனை துஆக்கள் கேட்கப்படும், அந்த இடத்துல எத்தனை துஆக்கள் கேட்கப்படும். அன்பு இஸ்லாமியர்களே, அத்துணை நன்மையும் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக அள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் பொது பணிகளுக்கு சதகத்துல் ஜாரியாவாக வக்ஃபாக செலவு செய்வது. அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் எப்பையும் தாரதில்லை. எனவே இது ஒரு நாளும் இது துண்டிப்பு பெறுவதில்லை. 1440 வருஷங்களுக்கு முன்னால அந்த மதீனாவுல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்த கிணறு. அப்ப மதீனாவினுடைய தேவை தண்ணி பற்றாக்குறை, அப்ப மதீனாவுடைய டிமாண்ட் தண்ணி வேணும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்துட்டு மௌத்தாவிட்டாங்க. இன்று வரைக்கும் அந்த கிணறு மெயின்டைன் பண்ணப்பட்டு அதை சுற்றி வர 5 வகையான 5 வெரைட்டிஸ் ஈச்ச மரங்கள் நட்டப்பட்டு அது சீசனுக்கு அது பறிக்கப்பட்டு அது விற்கப்பட்டு அதனுடைய சல்லியால இன்றைக்கும் மஸ்ஜித் நபவியுடைய ஒரு பகுதி பராமரிக்கப்பட்டு வருவதென்றா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சதகா செய்யும் பொழுது தெரியாது 1000 வருஷம் தாண்டி இந்த சதகாவுடைய பெனிஃபிட்ஸ் தொடரும் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுக்காக செலவு செய்வோம். சமூக சேவை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐத்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா. ஒரு பாதைக்கு ரோட்ல நீட்டிட்டு இருக்கிற ஒரு மரக்கிளை உண்டு. போற வார முஸ்லிம்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதுனால ஒரு மனிதர் அதை வெட்டி விட்டார். சிம்பிள், அதை வெட்டி விட்டார். அது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு கொண்ட அகற்றின ஒரு சின்ன வேலையால அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது சுவர்க்கத்தில் யதகல்லபு உருண்டு பரண்டு கொண்டிருக்கிறார். எனவே இஸ்லாமியர்கள்
சமூக விஷயங்களுக்கு செலவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் தாரவங்க யார் என்று கேட்கிற இந்த ஆயத்து இறங்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ தஹ்தா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் கடன் கேட்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் யா அபூ தஹ்தா. ஓ, உடனே அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அரினி எதக்க, உங்களோட கையை கொஞ்சம் நீட்டுங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட கையை தாங்களே என்று சொல்லி போட்டு, ஃபைன்னி கத் தரது ரப்பி ஹாயிதி, என்ற தோட்டத்தை அல்லாஹ்க்கு நான் கடனாக கொடுத்துட்டேன். 600 ஈச்ச மரங்கள் உள்ள அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு கடனாக அல்லாஹ்வுடைய பாதையில தந்துட்டேன் என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொல்லி போட்டு தோட்டத்துக்கு போனா, தோட்டத்துக்கு உள்ளால அவருடைய மனைவிக்குள்ள குட்டிகள் இருக்கிறாங்க. உள்ளுக்கு போகல, வெளியிலிருந்து சொன்னார், யா உம்மு தஹ்தா, இத வக்ஃப் செஞ்சு போட்டேன், எனக்கு உள்ளுக்கு வரையலாம், நீ வெளியில வந்துரு. அந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றும் பேசல. நல்ல ஒரு பிசினஸ் செஞ்சுட்டீங்க, நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல பெஸ்ட் டீலிங் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க வாழ்த்து சொன்னாங்க. எனவே இஸ்லாமியர்களே, சமூக விஷயங்களுக்காக செலவு செய்வோம். நிரந்தர ஒரு நன்மையை என்னோட வாழ்க்கையில ஏற்பாடு செஞ்சு கொள்வோம். மனைவி அவ வேற, நான் வேற, உள்ள குட்டிகள் வேறையாக ஒரு பொது பணிகள் என்று வரும் பொழுது தாராளமாக செலவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சதகாக்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் மென்மேலும் அவருடைய பாதையில செலவு செய்யக்கூடிய அந்த நல்ல ஈமானிய பலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து மறைத்து கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ வைத்தது போல அல்லாஹ் ஆகிரத்திலையும் கியாமத்திலையும் மஹ்ஷரிலையும் தலையிலிருந்து வாழ வைப்பாயாக. நம் அத்துணை பேருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ ரஹ்மானே, அத்துணை பேருடைய ரகசியங்களையும் தேவைகளையும் நீ மட்டுமே அறிந்தவன் யா அல்லாஹ். அத்துணை பேருடைய யா அல்லாஹ், அத்துணை பேருடைய கஷ்டங்களையும் யா அல்லாஹ் நீ அவசரமாக அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. உள்ளம் குளிர்ச்சியான நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் சக்கராத்துல வந்து லௌலா அக்ஹர்தனி என்று உன்னிடத்தில் கேட்கிறாங்க. அதுக்கு முன்னால புத்திசாலித்தனமாக என்னோட ஆகிரத்தை மிகச்சரியாக நிதானமாக திட்டமிட்ட சீரேவிகளாக யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அல்லாஹ் சக்கராத்துக்கு முன்னால அதிகமான சதகாக்கள் செய்யக்கூடிய ஒரு முத்தசப்பியமாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் சதகத்துல் ஜாரியா எனும் நிரந்தர நன்மையை, நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய சதகத்துல் ஜாரியாக்கள் போன்ற ஒரு சதகாக்களுக்கு யா அல்லாஹ் நம் அனைவரையும் நீ அதில் ஈடுபட பங்கு கொள்ள செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம் முஸ்லிம்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாட்டின் நிலைமைகளை சீர்படுத்துவாயாக. பொருளாதாரத்தில் யா அல்லாஹ் நிச்சயமான நிலைமை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் கடல் தாண்டி வாழக்கூடிய எம்முடைய பலஸ்தீன உறவுகளுக்கு யா அல்லாஹ் ஒரு சுபீட்சத்தை ஈடேற்று நசீபாக்குவாயாக. அவர்களுடைய யா அல்லாஹ் தொடர் பிரச்சனைகள் யா அல்லாஹ், இந்த தொடர் பிரச்சனைகளை யா அல்லாஹ் பலமான ஈமானோடு நிற்கிறாங்க ரஹ்மானே, அதை பார்த்து